விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின புதுசில், அதுவும் மாநாடெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் கூட அவர் ஒரு மிகப்பெரிய சினிமா ஆக்டர். அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் வரதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் அரசியலுங்கிறது அப்படி இல்லை. கட்சியில் தலைமையில் இருந்து அடிப்படை உறுப்பினர் வர எல்லாருக்குமே அரசியலுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் அரசியல் பேசணும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை விஜய் அவர்களை மட்டுமே தூக்கி பிடிக்கக்கூடிய கூட்டம் அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக முன்வைக்கப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் மாநாட்டிலே இதை பற்றி என்ன சொன்னாருன்னா, நாம் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனமும் அரசியல் ரீதியாகவும் நாகரிகமானதாகவும் இருக்கணும். நம்மளை யாரும் விசில் அடித்தான் குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்களாம் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தியிருப்பார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் இவங்க எல்லாரையும் முன்னிறுத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களை பற்றியும் மற்ற தலைவர்களை பற்றியும் நிறையவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்து தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போக ஒவ்வொரு டிபேட்டுக்கு போகும்போதும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் புதுசாக எந்த அரசியலும் பேச வேண்டியதில்லை. விஜய் அவர்கள் மாநாட்டில் என்ன பேசினாரோ அதையே பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பலவிதமான அரசியல்களை பேசலாம். அப்படி தான் பேசிக்கிட்டும் வராங்க. அப்படி சமீபத்தில் தனியார் நியூஸ் சேனல் ஒன்றில் நடந்த டிபேட்டில் திமுகவை சார்ந்தவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறீங்க. கோட் திரைப்படம் வெளியாகி பல கோடிகள் வசூலாச்சு. விஜய் அவர்கள் அவர்களோடு வேலை பார்த்தவங்க கூட அந்த கோடியை பகிர்ந்துக்கிட்டாரா? அவரோட சம்பளத்தை பகிர்ந்துக்கிட்டாரா? தன்னோட வருமானத்தை பகிராத ஒருத்தர், தன்னோட வருமானத்தில் பங்கு கொடுக்காத ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் எப்படி பங்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அரசியலும் தனிப்பட்ட வருமானமும் ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் என்ன மாதிரியான பங்கு அளிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு தொகுப்பாளர் அவரை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பேசின நிர்வாகி அவருடைய அந்த பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் திமுகவுக்கே நேரடியாக ஒரு சவால் ஒன்று விட்டிருப்பார். அது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக நான் இங்கே வந்திருக்கேன், அதே மாதிரி திமுக தரப்புலையும் செய்தி தொடர்பாளராக வந்திருக்காங்க. நான் இந்த மேடையில் ஆணித்தரமாக 100% அடித்து சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக பங்கு அளிக்கப்படும். இதை நான் வாக்குறுதியாகவே இங்கே கொடுக்குறேன். இதே மாதிரி திமுக தரப்பில் இருந்து செய்தி தொடர்பாளராக வந்தவங்க இதே வாக்குறுதியை இந்த மேடையில் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இங்கேயே சமத்துவம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் முக்கியமான தேவை சமத்துவம் தான். எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி சமத்துவ அரசியலை செயல்படுத்துறதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் வராரு. அவருடைய இந்த சமத்துவ அரசியல் கண்டிப்பாக வெற்றி பெறும். 2026 பெரும்பான்மையோட வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதல்வராக தலைமைச் செயலகத்தில் உட்காருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அந்த ஒரு மேடையில் திமுக நிர்வாகிக்கு விடப்பட்ட சவாலாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சவால் மாதிரி தான் தெரியுது. விஜய் அவர்கள் அறிவித்த அதே அறிவிப்பை ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலினோட தேர்தல் யுக்தியில் ஒன்றா இருக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிகமாகவே எழுந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.